Hi, welcome to my channel. It is 0 to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது எக்கனாமிக்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 தியரிஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் ஷார்ட் கொஷின்ஸ் 28 கொஷின் பார்க்கலாம். கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் டு த ஃபாலோயிங்: சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட். சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்னன்னாக்கா அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். அது எப்போ இருக்கும்? ஒரு சீசனல் பேஸில் தான் இருக்கும். ஸோ அந்த சீசனில் இருக்காது, சில சீசனில் நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். பெஸ்ட்டு திங் இஸ் அக்ரிகல்ச்சர் ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஆக்ரோ பேஸ்ட்னா சுகர் இண்டஸ்ட்ரி, பேப்பர் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் சீசனில் மட்டும்தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் சீசன்ஸில் இருக்கும், சர்டன் சீசன்ஸில் வந்து அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிள் ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரி, ஹாலிடே ரிசார்ட்ஸ், இதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ மீதி டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்க? அன்எம்ப்ளாய்டாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? செல்லிங்க பண்ணுவாங்க. அது ஒரு பர்டிகுலர் சீசனில் மட்டும்தான் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க காலியாக இருப்பாங்க. ரைட்? அது வந்து என்ன சொல்லுவாங்க? சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஃபுல் 365 டேஸ் அவங்க விநாயகர் சிலை பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் சீசனில் மட்டும்தான் விநாயகர் சிலை பண்ணுவாங்க. மீதி டைமில் என்ன பண்ணுவாங்க? அவங்க லேபராக எங்கேயாச்சும் போய்ட்டு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அந்த சீசன் என்ன சொல்லுவாங்க? சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆல்ரெடி நம்ம 1 மார்க்கில் 2 மார்க்ஸ் கொஷனில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து இம்பேலன்ஸ் பிட்வீன் சப்ளை ஆஃப் லேபர் அண்ட் டிமாண்ட் ஃபார் லேபர். இது மெயினாக என்ன இருக்குது? ஒரு மிஷினரி பிரேக் டவுன் ஆச்சு, ஒரு ரா மெட்டீரியல் ஷார்ட்டேஜ் ஆச்சு. அப்போ என்ன ஆகும்? எனக்கு வந்து டிமாண்ட் இருக்குது லேபருக்கு, ஆனால் சப்ளை இல்லை. எதுக்கு? பிகாஸ் எனக்கு வந்து அங்கே ஒர்க்கே இல்லை. ஸோ இது வந்து ஒரு அந்த பர்சன் வந்து அந்த ஜாபை லூஸ் பண்ணுவாங்க. ரைட்? அப்போ இன்னொரு ஜாப்க்காக வெயிட் பண்ணுவாங்க கொஞ்ச நாள். அந்த பீரியட் ஆஃப் ஜாப்லெஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வி ஹாவ் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட். எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்னன்னாக்கா, சில பேர் சம்டைம் எஜுகேட்டட் பீப்புள் ஆர் அண்டர் எம்ப்ளாய்டு ஆர் அன்எம்ப்ளாய்ட் வென் குவாலிஃபிகேஷன் டஸ் நாட் மேட்ச் ஜாப். ஸோ எனக்கு குவாலிஃபிகேஷன் பிரகாரம் எனக்கு வேலை கிடைக்கலனாக்கா தட் இஸ் கால் எஜுகேஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ faulty education system, lack of employable skill, mass educated students turnout and preference for white collar jobs are highly responsible for educated unemployment in India. So educated unemployment மெயினாக எனக்கு வேலை, எனக்கு படித்தது மாதிரி எனக்கு வேலை கிடைக்கல, அதுதான் வந்து எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. மெயினாக இது என்னன்னாக்கா மாஸாக எஜுகேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்கில்டு பேஸில் அவங்க எடுப்பாங்க. இன்னொன்று வந்து ஒயிட் காலர். ஸோ நான் வந்து ஒயிட் காலர் ஜாப் தான் நான் பண்ணுவேன், நீங்கள் இறங்கி நான் பண்ண மாட்டேன், நான் ஒர்க் பண்ணால் இந்த ஒர்க் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க ஒர்க் போக மாட்டாங்க. ரைட்? அந்த ஒர்க் வரவாலும் அவங்க போக மாட்டாங்க. தட் இஸ் கால் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட். இது ஜென்ரலாக எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் நிறைய நம்ம இந்தியாவில் இருக்குது. ரைட் ஷார்ட் நோட் ஆன் இம்ப்ளிகேஷன் ஆஃப் சேஸ் லா. இம்ப்ளிகேஷன் என்னன்னாக்கா அந்த என்ன சொல்கிறாரு, சேஸ் லாவில் என்ன சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் ஓவர் ப்ரொடக்ஷன் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ பாசிபிலிட்டி கிடையாது, ஓவர் ப்ரொடக்ஷனுக்கும் பாசிபிலிட்டி கிடையாது, அன்எம்ப்ளாய்மெண்ட்க்கும் பாசிபிலிட்டி கிடையாது. If there exists unutilized resources in the economy, it is profitable to employ them at the point of full employment. Okay, this is true under condition the factors are willing to accept reward on a par with their ப்ரொடக்டிவிட்டி. இங்கே என்ன சொன்னாங்க? அண்டர் யூட்டிலைஸ். ஒரு ரிசோர்ஸஸ் சரியாக நான் யூஸ் பண்ணல, ஓகே எனக்கு ப்ராஃபிட் வர மாதிரி இருக்குது, பட் என்னால் யூஸ் பண்ண முடியல. ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்ட் வந்து 25% தான் யூஸ் பண்ணுறேன், பட் இன்னும் யூஸ் பண்ணலன்னா அப்போ நான் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், அப்போ எல்லாரையும் நான் வேலைக்கு எடுத்துகிட்டு ஒரு மேக்ஸ் டு மேக்ஸ் என்னால் வந்து எனக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுற மாதிரி பார்ப்பேன். அதுதான் வந்து செகண்ட் ஒன். As automatic price mechanism operates in the country, there is no need for government. ஸோ அவங்களே வந்து ப்ரைஸ் அவங்க கொடுக்குறதுனால கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன், அவங்களுக்கு கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபரன்ஸ் தேவையில்லை. ஓகே. இன்ட்ரெஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி பிரிங் அபவுட் ஈக்குவாலிட்டி பிட்வீன் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டின்னா லைக் நம்ம வந்து ஒரு சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்ம இன்ட்ரெஸ்ட் பேஸ் மேலே தான் நம்ம இது பண்ணுவோம். ரைட்? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. மணி பர்ஃபார்ம் ஓன்லி மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பீப்புள் வில் நாட் ஹோல்ட் ஐடில் மணி. ஸோ நான் ஒரு பேங்க்கில் போட்டால் எனக்கு 10 ரூபா போட்டால் எனக்கு 10 ரூபா மேலே வரணும். ஸோ அதுதான் வந்து வில் நாட் ஹோல்ட் அண்ட் ஐடில் மணி. இது ஜஸ்ட் ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சே தவிர, பட் ஐ எம் கோயிங் டு யூஸ் இட் ஆஸ் நாட் கோயிங் டு யூஸ் இட் ஆஸ் அன் ஐடில் மணி. Explain Keynes theory.
கீன்ஸ் புக் த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இவர் எழுதின புக் இது த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. இது வந்து 1936 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டேர்னிங் பாயிண்ட், ஒரு மாடர்ன் எக்கனாமிக் தியரில் இது ஒரு டேர்னிங் பாயிண்ட். இவர் என்ன சொல்கிறாருன்னா கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் தட் இஸ் ஓல்டு அந்த எக்கனாமிக்ஸ்டெல்லாம் இது வந்து அகெயின்ஸ்டாக அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா மார்க்கெட் ஃபோர்ஸஸ் இன் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி adjust themselves to attain equilibrium சொல்கிறாங்க. தட் இஸ் கேபிட்டலிஸ்ட் எக்கானமினாக்கா என்னன்னாக்கா ப்ரைவேட்டு அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா சாரி கேபிட்டலிஸ்ட் எக்கானமினாக்கா இட் இஸ் capitalist economist என்னன்னாக்கா capitalist economy adjust themselves to attain equilibrium. capitalist economyனாக்கன்னா ப்ரைவேட் இண்டிவிஜுவல் அவங்களே எல்லாத்தையுமே அவங்க கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் இருக்காது, ப்ரைவேட் பீப்புள், அதுதான் வந்து கேபிட்டலிஸ்ட் எக்கானமின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு ஈக்குவலிபிரம் தட் இஸ் ப்ரைஸ் எப்படி ப்ரிவேல் ஆகும்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ் மேலே தான் இருக்கும். ஸோ அவங்க மார்க்கெட் ஃபோர்ஸஸ்னால இது மாதிரி ஈக்குவலிபிரம் அட்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீன்ஸ் வந்து நாட் ஓன்லி கிரிட்டிசைஸ் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் பட் ஆல்சோ அட்வொகேட். அவர் இது கிரிட்டிசைஸ் அதை தாண்டி அவர் வந்து அவர் ஓன் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அவர் க்ரியேட் பண்ணியிருக்காரு. இது Keynes theory was a general theory. It explains all types of situation, not only equilibrium level of employment but also concept of full employment as possibility of underemployment. இவர் வந்து வெறும் ஒரு ஜென்ரல் தியரி மட்டும் கொடுக்காம இது எல்லாத்துக்கும் அப்ளிகேபிள் ஆகும். ஆஸ் வெல் இது ஈக்குவலிபிரம் மட்டும் இல்லாமல் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் பற்றி அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அக்கார்டிங் டு ஹிம் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சச் ஆஸ் கேபிட்டல் கூட்ஸ், சப்ளை ஆஃப் லேபர், டெக்னாலஜி, எஃபிஷியன்சி ஆஃப் லேபர் எல்லாமே அன்ரிமெயின் டிட்டர்மைனிங் த லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பற்றி நம்ம அனலைஸ் பண்ணோன்னா எல்லா ஃபேக்டர்ஸும் நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். எதெல்லாம் கான்ஸ்டன்ட்? கேபிட்டல் கூட்ஸ்னால் மிஷின்ஸு, சப்ளை ஆஃப் லேபர்ஸ், டெக்னாலஜி, எஃபிஷியன்சி ஆஃப் லேபர் எல்லாமே அன்ரிமெயின் தட் இஸ் அன்சேஞ்ச் அப்படியே தான் இருக்கும். வாட் யூ மீன் பை அக்ரிகேட் டிமாண்ட் மென்ஷன் இஸ் கம்போனன்ட்ஸ். ஸோ இது வந்து கின்சியன் மாடல் என்ன சொன்னால் கீன்சியர் தான். கீன்சியன் மாடல் என்ன சொல்லியிருக்குன்னா அவுட்புட் இஸ் டிட்டர்மைன் மெயின்லி பை அக்ரிகேட் டிமாண்டு. அக்ரிகேட் டிமாண்ட்னா என்ன? அமௌண்ட் ஆஃப் மணி. ஸோ ஒரு அக்ரிகேட் டிமாண்ட் என்னது? ஒரு ஆண்டர்ப்ரீனியர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நான் இவ்வளோ விற்றுருக்கேன், இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் வச்சுருக்கேன், அதில் வர அமௌண்ட் எவ்வளோ, அதுதான் வந்து அக்ரிகேட் டிமாண்ட் பேஸில் இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் இன்கம் எவ்வளோ வரும், ஸோ நான் சேல் பண்ணி டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வச்சு எனக்கு காசு எவ்வளோ வரும், சேல் பண்ண எவ்வளோ வரும், இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ காசு வருதோ அது வந்து அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதில் வந்து 4 காம்போனன்ட்ஸ் இருக்கும். கன்சப்ஷன் டிமாண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் நெட் எக்ஸ்போர்ட். இல்லை நான் ஃபுல்லாக இது மாதிரி எழுத முடியாதுனாக்கா ஸோ யூ கேன் ரைட் லைக் திஸ். Aggregate demand refers to the total demand for goods and services in an economy. So total goods and services in an economy, it is a total pan expenditure. இதில் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே சேர்ந்துருக்கும். ஹவுஸ் ஹோல்ட், பிஸ்னஸ், கவர்மெண்ட், ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு. ஓகே, எல்லாமே சேர்ந்து என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணுறாங்களோ அது டிமாண்ட் சொல்லுவாங்க. இது வந்து 4 கான்செப்ட்ஸில் இருக்குது. கன்செப்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அண்ட் நெட் எக்ஸ்போர்ட். கன்செப்ஷன்னா அமௌண்ட் ஸ்பெண்ட் பை த ஹவுஸ் ஹோல்ட். இன்வெஸ்ட்மெண்ட்னா ஸ்பெண்டிங் பை பிஸ்னஸ் ஆன் கேபிட்டல் குட்ஸ், இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ரைட். கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் பை கவர்மெண்ட் ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அப்புறம் நெட் எக்ஸ்போர்ட், தட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், ரைட். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் அபவுட் அக்ரிகேட் சப்ளை வித் த ஹெல்ப் ஆஃப் டயக்ராம். ஸோ இது சின்னதாக தெரியுது, நான் ஜூம் பண்ணுறேன், ரைட். அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் இஸ் அ இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆஃப் த லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் என்னது? இது வந்து லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது. Aggregate supply refers to the value of total goods and services produced in an economy in a year. ஸோ எவ்வளோ இந்த வருஷத்தில் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணமோ அது வந்து அக்ரிகேட் சப்ளை சொல்லுவாங்க. அக்ரிகேட் சப்ளை இஸ் ஈக்குவல் டு த நேஷ்னல் ப்ராடக்ட், தட் இஸ் நேஷ்னல் இன்கம். ஸோ அக்ரிகேட் சப்ளை இஸ் ஈக்குவல் டு C + S + T + RF அக்ரிகேட் இன்கம் ஜென்ரேட்டட். இது அப்ரிவேஷன் நெக்ஸ்ட் இதில் இருக்கும். த ஃபாலோயிங் ஷோஸ் த 2 அக்ரிகேட் சப்ளை கர்வ்ஸ். ஸோ ஒன்று ஃபிக்ஸ்டு மணி, இன்னும் வேரியபிள் மணி. ஃபிக்ஸ்டு மணின்னு வேஜ் நான் சேலரிஸ் பே பண்ணோம், அது வேரியபிள்னால் லேபர்ஸ்க்கு ஒரு நாள் வருவாங்க, ஒரு 10 நாள் வருவாங்க, அது மாதிரி. இந்த காம்போனன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகேட் சப்ளை பார்த்தீங்கன்னா C தட் இஸ் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், S அக்ரிகேட் சேவிங்ஸ், Tனாக்கா டோட்டல் டேக்ஸ் பேமெண்ட்,
that is RFனா personal transfer payment to the foreigners, donations இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட்டு அக்ரிகேட் சப்ளை கர்வ் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இந்த இது பார்த்தாலே தெரியுது. Z curve இஸ் அ லீனியர்னால் ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வேர் மணி வேஜ் ரிமைன் ஃபிக்ஸ்டு, ஒன்று ஃபிக்ஸ்டாக இருக்கும். Z curve is a non-friction since the money wage increase with employment. ஸோ இன்னொன்று வந்து Z curve என்ன ஆகுனாக்கா ஒரு சில டைம் எனக்கு வந்து wages increase பண்ண எனக்கு என்னோட எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். when the full employment level of NF is reached, it is impossible to increase output by employing more leave. ஸோ என்னோட ஸ்டாண்டர்ட் வந்து NF வரலோ தான், இதை தாண்டி என்னால் போக முடியாது. சாரி, இது வந்து எக்ஸ்பெக்டட் ப்ரொசீட்ஸு, இவ்வளோ தான் என்னால் வந்து இந்த Y எங்கே இருக்கோ அவ்வளோ தான் என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து O2Z1 பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக இருக்கும். Z1 பார்த்திங்கன்னா ஃபிக்ஸாக இருக்கும். ஸோ இங்கே நான் 0 to Z1 பார்த்திங்கன்னா நான் வேஜஸ் நான் எம்ப்ளாயீஸ் இன்க்ரீஸ் பண்ண என்னோடய வேஜஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ரைட்? பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னால் ப்ரொசீட் பண்ண முடியாது. ஓகே, NF வரலும் தான் என்னால் ரீச் பண்ண முடியும். அதுதான் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். அதை தாண்டி நான் இன்னும் எம்ப்ளாயீஸ் நான் எம்ப்ளாய் பண்ணாக்கா எனக்கு தான் லாஸ். ஏன்னா எனக்கு ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது, எம்ப்ளாயீஸ் ஜாஸ்தியாக இருப்பாங்க. இதுதான் வந்து அக்ரிகேட் சப்ளை கர்வ். So aggregate supply curve becomes inelastic, that is vertical. The slope of the aggregate supply curve depends on the relationship between employment and productivity. So employment and productivity based மேலே இருக்கு. Based upon this relation, the aggregate supply curve can be expected to slope upwards. ஸோ அதனால் அக்ரிகேட் சப்ளை எப்பயுமே மேலே இருக்கும். ஏன்னா இந்த ரிலேஷன் எம்ப்ளாய்மெண்ட்க்கும் ப்ரொடக்டிவிட்டிக்கும் ரிலேஷன் பேஸில் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரொடக்டிவிட்டி நீங்கள் ஜாஸ்தியானா எம்ப்ளாய்மெண்ட்டும் ஜாஸ்தியாகும். அதுக்கு தான் அது வந்து இது வந்து எப்பயுமே அப்வர்டாக போயிட்டுருக்கும். ரியாலிட்டி பார்த்திங்கன்னா இட் வில் பி லைக் டில் Z1 அவ்வளோ தான் இருக்கும். இப்போ சப்போஸ் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சுனாக்கா இன்னும் ப்ரொசீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு அக்ரிகேட் சப்ளை கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் அண்ட் வேஜ் பேஸ் மேலே தான் டிபெண்ட் ஆகிருக்கு. Write any 5 differences between classism and Keynesianism. ஸோ இது ரெண்டுமே இந்த கிளாசிக்கல் தியரி, இது வந்து கீன்ஸ் தியரி, அந்த பேஸ் மேலே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கீன்ஸ் தியரி பண்ணலாம். ஷார்ட் ரன் ஈக்குவலிபிரம், இதே கொஷின் உங்களுக்கு 5 மார்க்ஸில் இருக்குது. ஷார்ட் ரனில் பார்த்தீங்கன்னா இங்கே அக்ரிகேட் டிமாண்டும் அக்ரிகேட் சப்ளை ஈக்குவலாக இருந்தால் அப்போ தான் அவங்க ப்ரைஸ் வந்து ப்ரிவேல் பண்ணுவாங்க, ப்ரைஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஒரு ப்ராடக்ட் சப்ளையும் டிமாண்டும் அக்ரிகேட் டிமாண்ட் அண்ட் அக்ரிகேட் சப்ளை சேமாக இருந்தால் அப்போ அந்த ப்ரைஸ் வந்து அவங்க டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஷார்ட் ரன் ஈக்குவலிபிரம். லாங் ரன் ஈக்குவலிபிரம்னா மார்க்கெட் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ லைக் ப்ரைஸு, வேஜஸ், ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து ரிமைன் சேஞ்ச். சேவிங் இஸ் எ பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சேவிங் இஸ் எ சோஷியல் வர்ச்சு. ஸோ சேவிங் பண்ண என்னாகும், எனக்கு வந்து நாளைக்கு வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் பார்க்கலாம். ஓகே, ஏதாவது ஒரு லைக் எமர்ஜென்சிக்கு நான் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் வந்து சோஷியல் வர்ச்சுன்னு சொல்லுவாங்க. இதில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் இது வந்து வெறும் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சொன்னாங்க. யார் கிளாசிசம். மேக்ரோ அப்ரோச் டு நேஷ்னல் ப்ராப்ளம். ஸோ மேக்ரோ பெருசாக பற்றி யோசிக்கும். பட் கிளாசிசம் வந்து மைக்ரோ ஃபவுண்டேஷன், ஜஸ்ட் ஃபவுண்டேஷன் டு மேக்ரோ ப்ராப்ளம்ஸ். இல்லை ஏதாவது 5 எழுதலாம். ஸ்டேட் இன்டர்வென்ஷன் இஸ் அட்வொகேட். எப்பயுமே கவர்மெண்ட் எப்பயுமே இன்டர்வென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. யார் சொன்னது? கீன்ஸ். கிளாசிக்கலில் சொன்னாங்க இல்லை சாம்பியன்ஸ் ஆஃப் லைசன்ஸ் ஃபேர் பாலிசி. இவர் என்ன சொன்னார்னா இதில் எப்பயுமே வந்து யாருமே இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் நோ ஸ்டேட் இன்டர்வென்ஷன் இஸ் அட்வொகேட்டட் இருக்கு. இது suitable to all, full employment, less employment எல்லாத்துக்கும் அப்ளிகபிள். இங்கே அப்ளிகபிள் only to the full employment. Capitalism has inherited contradiction. Capitalism is well and good. இது வந்து inherited, வேறு வழியில் கேபிட்டலிசம் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வெல் அண்ட் குட்னு சொல்கிறாங்க. பட்ஜெட்டிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஆஸ் பர் த எக்கானமி. இதில் பேலன்ஸ்டு பட்ஜெட், எல்லாத்துக்கும் ஈக்குவலாக வருதா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் அ ஃப்ளோ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் அ ஸ்டாக். டிமாண்ட் கிரியேட்ஸ் இஸ் ஓன் சப்ளை. இது சப்ளை கிரியேட்ஸ் இஸ் ஓன் டிமாண்ட். டிமாண்டு தான் சப்ளை க்ரியேட் பண்ணும், ஆனால் சப்ளை இங்கே டிமாண்ட் க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து லிக்விடிட்டிக்கு. இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஃபார் சேவிங். லிக்விடிட்டினா whenever you want you can use, அது லிக்விடிட்டி. பட் சேவிங்ஸ்னால் நாளைக்காக யூஸ் பண்ணுறது தான் சேவிங்ஸ்.
ரைட். இதில் ஏதாவது நீங்கள் 5 to 5 பாயிண்ட் 3 to 4 பாயிண்ட்ஸ் எழுதலாம். 3 மார்க்ஸ் இருக்கிறதுனால ஒரு நீங்கள் சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக இருக்கிறதுனால மை அட்வைசபிள் ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக எழுதலாம். ரைட். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 5 மார்க்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.